ஹலோ மாமிஸ், உங்கள் குழந்தைங்க எடை கம்மியாக இருக்காங்க அப்படின்னா இதை வாரத்தில் 3 தடவை கட்டாயம் செஞ்சு கொடுங்க. நல்லா மடன் எடை கொடுவாங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நெய்யோ இல்லை பட்டரோ சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு சீரகம் தாளிச்சிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு துருவின கேரட் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் மூடி வச்சு வேக விட்டுறலாம். கேரட் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வீட்டில் செஞ்சு வச்சுருக்க சாதத்தை நல்லா குழைவாக மசிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளைக்கரு மட்டும் தான் சேர்த்துக்குவீங்கன்னா வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லை மஞ்சள் கரு மட்டும் தான் சேர்த்துக்குவீங்கன்னா மஞ்சள் கரு மட்டும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகிற வரைக்கும் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இது நல்லா இளஞ்சூடாக இருக்கும் போதே குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுருங்க, இல்லைன்னா முட்டை வாசம் வந்துடும். அடுத்து எக் ரைஸ் குயிக்காக குக்கரில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக துருவின கேரட்டு, பட்டாணி, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற வச்ச அரிசி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சது அதையும் சேர்த்துட்டு 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி ஒரு 5 விசில் விட்டுறலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் மசிச்சு விட்டுட்டு ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா வேகிற வரைக்கும் வேக விட்டுக்கோங்க 3-4 நிமிஷத்துக்கு. இப்போ இது கூட ஒரு சிட்டி அளவு மிளகுத்தூள் சேர்த்துட்டு குழந்தைக்கு அழகாக ஊட்டி விட்டுக்கலாம்.